Hi friends, welcome to Shruti Kannan channel. கேரளால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இலையில இந்த டிஷ் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. அப்படி ஒரு டேஸ்டியான டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சுவையான பைனாப்பிளை வச்சு டேஸ்டியான பச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கறதை இன்னைக்கு பார்த்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைனாப்பிள் பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு பைனாப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஜீரகம், 2 மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சம் வெல்லம், தேவையான அளவு உப்பு, கடுகு, மஞ்சள் தூள், தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதற்கு புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அன்னாசி பழத்துலேயே நமக்கு தேவையான புளிப்பு சுவை இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். பழுத்த பழமாக இருக்குது, எப்பவுமே பழுத்த பழமாக எடுத்துக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரொம்ப தண்ணி விட தேவையில்லை, அளவாக விட்டால் போதும். இல்லைனா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். பழுத்த பழமாக இருக்கும்போது நமக்கு ஸ்வீட்னஸ் நிறையவே இருக்கும். அப்படி உங்களுக்கு பழுத்த பழமாக கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக நீங்கள் ஜாகரி சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடச்சிரும். தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் கலர் கொடுக்கும். உப்பு நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகா பொடி போடுறதுனாலும் போடலாம், ஆனால் கலர் போயிடுங்கிறதுனால நான் மிளகா பொடி யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிப்பேன். நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. பச்சடிக்கு அரைச்சி விடுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு துருவின தேங்காய் உள்ளே போட்டிருக்கேன். நாங்கள் காரம் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறோங்கிறனால 2 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீரகம் போடுறேன். அதுவும் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாதுங்க, ரொம்ப லிக்விட் ஆயிரும். கொஞ்சம் கெட்டி பதத்துலேயே அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பச்சடி செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்படி அமுத்தும் போது நேராக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லா கெட்டியாக வருங்க. ஸோ அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் அரைக்கும் போதும் இதே மாதிரி ட்ரை பண்ணி அரைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். நம்ம அரைச்சி விட்டதெல்லாம் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போது நம்ம அடுப்பை லோ சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கெட்டி தயிராக இருக்கணுங்க, இல்லைனா இன்னும் தண்ணி ஆயிரும். தயிர் விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. பச்சடிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம்.
தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, வரமிளகாய், கருகாப்பிலை, வெந்தயம் தாளிச்சதை கொட்டிடலாங்க. அதுக்கப்புறம் லேசாக ஒரு கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ருசியான பைனாப்பிள் பச்சடி ரெடி.